இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து இந்த 9ஆம் மாதத்தில் கூட நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்ததான ஒரு வசனம், தேவனுடைய சமாதானத்தை குறித்து. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. சமாதானத்தை நம்ம சமம் ப்ளஸ் ஸ்தானம் என்று பிரிக்கலாம். சமமான நம்ம எல்லாரையும் நம்ம சமமாக பார்க்கணும். மேலானவர்களையும் கீழானவர்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அடுத்தது நாம் தானம் செய்ய வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு தானம் செய்யும்போது அந்த சமாதானம் நிறைவாய் கிடைக்கிறது. இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் இப்படி தான் செய்தார். நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்தார். எல்லாரையும் அவர் சமமாக நடத்தினார். எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் தானமாக கொடுத்தார். தானம் என்றால் இலவசமாக கொடுப்பது. இயேசுவின் இரத்தத்தை சிந்தி தானமாக நமக்கு இலவசமாக கொடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மை கிருபை வரங்களை தந்து வழி நடத்தியிருக்கார். அப்படிப்பட்டதான தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரும் இந்த 9ஆம் மாதத்தில் வழி நடத்தி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.